பண்டைய காலத்தில் தேவர்கள், மனிதர்கள், யோகிகள் எல்லோரும் சமாதானமாக வாழ்ந்த ஒரு காலம் இருந்தது. ஆனாலும் உலகத்தில் இருள் அதிகரிக்க தொடங்கிய போது பூமியில் நல்ல சக்திகளை குறைக்கும் அதிர்வுகள் உருவானது. மக்களின் மனங்களில் அச்சம், சந்தேகம், துன்பம் படிந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் தெய்வீக சக்திகளின் 5 முகங்கள் உலகத்தை பாதுகாக்க செயல்பட ஆரம்பித்தன. அந்த 5 சக்திகளில் ஒன்றாகவே வராகி அம்மன் உருவெடுத்தார். கருணை, தைரியம் கலந்த அன்பான சக்தி. முகம் வராக வடிவம் போல, ஆனால் கண்கள் மிருதுவான தீபம் போல. அவள் தோன்றிய கணமே பூமியில் பரவும் இருள் ஒரு பனித்துளி சூரியனுக்கு முன் உருகுவது போல மறைந்தது. அவள் வந்தபோது காட்டில் நின்ற மரங்கள் தானாக கும்பிட்டு வணங்கின. காற்று நறுமணம் வீசியது. பூமி சிறிது அதிர்ந்து என்னை காப்பாற்ற வந்தவளே என்று மகிழ்ந்தது. ஒரு நாள் பூமாதேவி தன்னுடைய ஆற்றல்கள் குறைவாகியதை உணர்ந்தாள். மனிதர்கள் துன்பத்தில் அழுது வேண்டிய போது அவர்களின் குரல் விண்ணில் சென்று சேரவில்லை. இந்த உலகை காக்க ஒரு சிறப்பு சக்தி வேண்டும். அன்பும் கோபமும் தைரியமும் சமமாக இருக்கும் அம்மன் ஒருத்தி வேண்டும். அந்த வேண்டுகோளுக்கு பதிலாக மகாவிஷ்ணுவின் சக்தியின் ஒரு அம்சமாக வராகி அம்மன் உருவெடுத்தாள். நான் போருக்கே பிறக்கவில்லை. நான் பயம் உள்ள இடத்தில் தைரியம், இருள் உள்ள இடத்தில் ஒளி, துன்பம் உள்ள இடத்தில் நம்பிக்கை கொடுக்க பிறந்தேன். அம்மன் காலடி வைத்த இடங்கள் தங்கப் பாதையாக பிரகாசித்தன. அவள் சென்ற ஊரில் உள்ள மக்கள் பல வருடங்களாக இருந்த நோய், மன அழுத்தம், துன்பம் all vanished. மக்கள் மகிழ்ச்சியுடன் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் தொடங்கினர். கிழக்கு திசையில் இருக்கும் ஒரு சிறிய கிராமம் துன்பத்தில் மூழ்கியிருந்தது. பயிர்கள் வளரவில்லை. குழந்தைகள் அடிக்கடி நோய்படும். மக்கள் தினமும் பயம், கவலை, துயரத்தில் வாழ்ந்தனர். அந்த கிராமத்தின் ஒரு பக்தி மிக்க பெண், அம்மனே எங்களை காப்பாற்று என்று அழுதாள். அந்த கண்ணீர் விண்ணை எட்டியது. அந்த இரவு கிராமத்தின் அருகில் உள்ள ஆற்றில் சிவப்பு சுடர் ஒன்று தோன்றியது. அதிலிருந்து வராகி அம்மன் எழுந்தாள். அழகான செம்பொன் ஒளியுடன், கருணை நிறைந்த கண்களுடன். அம்மன் மெதுவாக கூறினாள், இது என் மக்கள் வாழும் நிலம். இது என் குழந்தைகள் சிரிக்க வேண்டிய இடம். இங்குள்ள துன்பத்தை நான் தாங்கிக் கொள்ள முடியாது. அம்மன் தனது திருசூலத்தை தரையில் வைக்க அந்த நிலம் அதிர்ந்து அனைத்து பயிர்களும் ஒரே இரவில் பச்சை பசேல் வளர்ந்தன. நீர்நிலைகள் நிரம்பின. கிராமத்தில் இருந்த நோய் காற்றில் கரைந்தது. அந்த ஊர் மக்கள் அதிர்ச்சியில் அழுதார்கள். ஆனால் அந்த அழுகை துக்கத்திற்கானது அல்ல, நன்றிக்கும் நம்பிக்கைக்கும். வராகி அம்மனின் ரகசிய ஆசீர்வாதம். அம்மன் பிரார்த்தனை செய்தவர்களிடம் 3 வரங்களை தருவதாக கூறினாள். 1. பயம் இல்லாத மனம். 2. தீய சக்திகள் நெருங்க முடியாத பாதுகாப்பு. 3. எதை தொடங்கினாலும் வெற்றிக்கான சக்தி. அம்மன் சொன்ன வார்த்தைகள், என் குழந்தைகள் எப்போதும் நான் இருப்பதை உணர வேண்டும். என் பெயரை நினைத்தாலே இருள் விலகும். இன்றும் நடக்கும் அதிசயம். இன்று கூட பலர் வராகி அம்மனை நினைத்து பிரார்த்தனை செய்தால் வீடு அமைதியாகும், பயம் விலகும், மனம் செலுத்தும், வாழ்க்கையில் தடைகள் கரையும். பல பக்தர்கள் சொல்வார்கள், வராகி அம்மா என்பது சக்தியின் சின்னமல்ல, அம்மனின் அன்பு உயிர் போல நம்மை சுற்றி காக்கும் கவசம். இப்படி உலகம் எங்கு இருள் சூழ்ந்தாலும் வராகி அம்மன் தனது கருணை சக்தியால் ஒவ்வொருவரையும் காப்பாற்றி வருகிறார். அவள் ஒரு சக்தி அல்ல, அவள் நாம் தினமும் நம்பிக்கையுடன் எழுந்திருக்கும் தெய்வீக ஒளி. அம்மன் மெதுவாக மறைவதற்குள் கூறினாள், என் குழந்தைகளே, நீங்கள் என்னை அழைத்தாலே நான் உங்களுக்குள் ஒளியாக வந்து நிற்பேன். நம்புங்கள், துணிவுடன் இருங்கள். உங்கள் ஒவ்வொரு அடியிலும் நான் இருக்கிறேன்.
நீங்கள் ஒருவரும் தனியாக இல்லை. நீங்கள் எங்கு செல்வீர்களோ நான் உங்களுடன் வருவேன். நீங்கள் எது செய்வீர்களோ நான் உங்களை காப்பேன். உங்கள் மனதில் பயம் வந்தாலும், உங்கள் மார்பில் துயரம் தட்டினாலும், உங்கள் வாழ்க்கையில் தடைகள் வந்தாலும், என் பெயரை நினைக்கவும். ஒரு நிமிஷம் கூட பயப்படாதீர்கள். நான் உங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களின் சோதனைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உங்களின் கண்ணீர் துளி அது காலத்தில் விழுந்து காணாமல் போகும் தண்ணீர் அல்ல. அது என் இதயத்தை தொட்டுவிடும் வேண்டுகோள். நீங்கள் சோர்ந்து போனால் நான் உங்களை தாங்கி நிறுத்துவேன். நீங்கள் விழுந்தால் நான் உங்களை தூக்கிக் கொள்வேன். உங்கள் வீடு என் ஆலயம். உங்கள் வீடு சிறியது பெரியது என்று நான் பார்ப்பதில்லை. உங்கள் மனத்தில் என்னிடம் உள்ள நம்பிக்கையே என் அருள் வரும் கதவு. என் குழந்தைகளே, உங்கள் வீட்டில் என் பெயரை ஒரு முறை கூட உச்சரித்தாலே அந்த இடத்தில் நான் இருப்பேன். உங்கள் எதிர்காலம் ஒளியாகும். மனிதர்களே, நீங்கள் நினைப்பதற்கும் மேலாக உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது. நான் உங்கள் வழிகளை திறக்கிறேன். நீங்கள் பார்க்க முடியாத இடங்களில் நான் உங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்குகிறேன். நீங்கள் முயற்சி செய்தால் நான் அதற்கான பலனை தருவேன். வராகி அம்மன் அந்த நாளில் அளித்த ஒளி இன்னும் பூமியின் மீது பறந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கை உள்ள இதயத்துக்குள் அந்த ஒளி ஒரு தீபமாக உள்நுழைகிறது. அம்மன் சொல்லும் அமைதியான குரல் என்றும் நம்மை பாதுகாக்கிறது. நான் உன்னுடன் இருக்கிறேன். கண்ணை மூடி ஒரு நிமிஷம் என்னை நினை. உன் துக்கம் நான் தாங்கிக் கொள்கிறேன். நீ பயப்படாதே என் குழந்தையே. நீ அழைத்த இடத்தில் நான் இருப்பேன். ஒருமுறை பிரார்த்தனை செய். நான் உன் பக்கம் நிற்கிறேன்.